ஹாய், வெல்கம். நம்ம செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல இந்த வீடியோல வந்துட்டு டிராப் டவுன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். டிராப் டவுன்லயே வந்துட்டு நிறைய டிராப் டவுன்ஸ் இருக்குங்க. பூட்ஸ்ட்ராப் டிராப் டவுன், நார்மல் டிராப் டவுன். ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு டிராப் டவுன் வித் செலக்ட் டேக், அதாவது செலக்ட் டேக் இருக்கிற டிராப் டவுனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்க போறோம். செலக்ட் டேக் இருக்கிற டிராப் டவுனை வந்துட்டு செலக்ட் கிளாஸ் மூலமா வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். செலினியம்ல வந்துட்டு செலக்ட் கிளாஸ் ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ பாருங்க, வீடியோக்குள்ள போலாம். ஸோ பாருங்க, இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இங்க பாருங்க, இங்க ஒரு டிராப் டவுன் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, செலக்ட் டேக் வரக்கூடிய டிராப் டவுன். இங்க பாருங்க, செலக்ட் டேக் இருக்கு இல்லையா? ஸோ செலக்ட் டேக் உள்ள டிராப் டவுனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா பார்க்க போறோம். ஸோ இத வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு எக்ஸ்பாத் எழுதிக்கலாம். /select கன்டைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? கன்டைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு DOB DADY எழுதலாம். கன்டைன்ஸ் அட் நேம். இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் டேக்ல இருக்கு இந்த எக்ஸ்பாத். சோ இந்த எக்ஸ்பாத் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 1 of 1 வந்திருக்குங்க. இங்க வந்துட்டு நான் சும்மா டேன்னு கொடுத்துட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பாத் நம்மளுக்கு வரணும் இல்லையா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு பை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இம்போர்ட் பண்ணக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோ சஜஷன் ஆகும். பை டாட் எக்ஸ்பாத். இப்போ நம்ம காப்பி பண்ணது வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம எக்ஸ்பாத் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு செலக்ட் ஆக இருக்கிற எக்ஸ்பாத். ஸோ செலக்ட் ஆக இருக்கிற டிராப் டவுனுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த வே வந்து யூஸ் ஆகும். இப்போ ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பாத் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி செலினியம்ல வந்து செலக்ட் கிளாஸ் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம். இங்க வந்து செலக்ட் கிளாஸும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். டே ஆப்ஷன் கொடுக்குறேன். ஈக்குவல் டு செலக்ட். இங்க வந்து நம்ம வந்து டே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த செலக்ட் கிளாஸ் வந்து நம்ம இப்போ வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் selenium dot webdriver dot support dot select. இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ இம்போர்ட் பண்றோம். சரிங்களா? செலக்ட். ஸோ செலக்ட் கிளாஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இப்போ டே ஆப்ஷன் டாட் கொடுத்தோம்னா செலக்ட் பை வேல்யூ, செலக்ட் பை இண்டெக்ஸ், செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். ஸோ இந்த 3 மெத்தட் மூலமா வந்துட்டு நம்ம வந்துட்டு வேல்யூஸ் ஆப்ஷன்ஸ் வந்து டிராப் டவுன்ல வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். பாருங்க, செலக்ட் பை இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். இண்டெக்ஸ் எப்பயுமே வந்துட்டு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் 2 கொடுக்குறேன். 0 1 2 அதுல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து வெயிட் கொடுக்குறேன். டைம் டாட் ஸ்லீப் வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம வந்துட்டு இங்க பாருங்க, டிராப் டவுன்ல வந்துட்டு ஆப்ஷன் வேல்யூஸ் இங்க இருக்கு. ஸோ டேங்கிறது 0 இண்டெக்ஸ், 1ங்கிறது 1 2 3 அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இண்டெக்ஸ் 2 கொடுத்துருக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 வந்து டே, 1 வந்துட்டு 1, 2 வந்து 2. ஸோ டேல வந்து நம்மளுக்கு 2 வந்து சூஸ் ஆகும். இதை நான் வந்து உங்களுக்கு ரன் பண்றேன். நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஓப்பன் ஆகுது. 3 வேஸ்ல நம்ம இங்க ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் பார்த்தோம். இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட வேல்யூ. வேல்யூனா இது கொடுக்கணுங்க. விசிபிள் டெக்ஸ்ட்னா இது. விசிபிள் டெக்ஸ்ட்னா இது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது 1 1 இருக்கியா? இங்க நான் மந்த் எடுக்கிறேன். ஸோ இந்த இதை நான் சூஸ் பண்றேன் இப்போ. ஸோ பாருங்க, இதுக்கு எக்ஸ்பாத் என்னங்க? DOB மந்த். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பாத் வந்து நான் இப்போ எழுதுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு மந்த் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா மந்த் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் ஒன் நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் நான் செகண்ட் ஒன் சூஸ் பண்ணியிருக்கேன். டைம் டாட் ஸ்லீப் வந்துட்டு 3 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். டேட் ஆப்ஷன் டாட் செலக்ட் பை வேல்யூ கொடுக்கலாம். செலக்ட் பை வேல்யூனா அங்கே இருக்கிற வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ இதுங்க. இந்த கோட்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா? அது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 07. 07னா என்னங்க? ஜூலை வந்து நமக்கு சூஸ் ஆகணும். ஸோ இது கோட்ஸ்குள்ள 07ன்னு கொடுங்க.
டைம் டாட் ஸ்லீப் கொடுக்குறேன். நம்ம வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆப்ஷன் டாட் செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். விசிபிள் டெக்ஸ்ட்னா அங்கே விசிபிள் ஆகிற டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே பாருங்க விசிபிள் டெக்ஸ்ட் இப்போ வந்து நான் அக்டோபர் கொடுக்குறேங்க. ஓசிடி இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா வந்துட்டு அக்டோபர் வந்து செலக்ட் ஆகும் இந்த ட்ராப் டவுனில். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ்ங்க. ஸோ அதனால அதே மாதிரி கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்து வரும். ஸோ இதுக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு டைம் டாட் ஸ்லீப் கொடுக்குறேன். ஸோ டைம் வந்து இம்போர்ட் பண்ணும் இல்லைங்களா, இம்போர்ட் டைம். ஸோ டைம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மந்த் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பாத்தை வந்து எடுத்துக்கிச்சு. அதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மூலமாக வந்து சூஸ் பண்ணுறோம். 2 செகண்ட் இண்டெக்ஸ் சூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ 7, நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் கொடுத்துருக்கோம். இதை நான் வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க ஃபெப் சூஸ் ஆகுது. இண்டெக்ஸ் 2 கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஜூலை கொடுத்துருக்கோம். வேல்யூ 7 கொடுத்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் அக்டோபர் சூஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ நம்ம 3 மெத்தட்ஸ்ல வந்து சூஸ் பண்ணலாம். செலக்ட் பை வேல்யூ, இண்டெக்ஸ், விசிபிள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க டே ஆப்ஷன் டாட் நம்மளுக்கு இதுல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கிடைக்கணும். பாருங்க ஆப்ஷன்ஸ்னு இருக்கு. இதை கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த மந்த்ல வந்து ஜனவரி, பிப்ரவரி அப் டு டிசம்பர் வரைக்கும் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா வந்துட்டு நம்ம எடுக்கலாம். டாட் ஆப்ஷன்ஸ்னா அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுல வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணலாம். எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுத்துட்டு இந்த டே ஆப்ஷன் டாட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கெட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷன்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதோட லென்த் வந்து நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா மந்த்ல வந்துட்டு இண்டெக்ஸ் 2 ஃபர்ஸ்ட் பிப்ரவரி, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூலை ஆகுது, அதுக்கப்புறம் அக்டோபர் ஆகுது. இப்போ வந்து அந்த லிஸ்ட் ஃபுல்லா அந்த ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கெட் பண்ணோம். அதோட லென்த்தை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். இங்க பாருங்க 13 இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மந்த் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து டோட்டலா வந்து 13 வந்திருக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல. ஸோ மந்த் ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஸோ 13 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதான் வந்துட்டு இங்க நம்மளுக்கு வந்து லென்த் வந்து வந்திருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா இல்லையா, இதுல வந்து நான் ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார் லூப்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பைத்தான் சீரிஸ்ல. நீங்க பார்க்கலன்னா வந்து கீழே பைத்தான் சீரிஸ்க்கான லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஃபார் ஏ இன் இந்த ஆப்ஷன்ஸ் இதுல நம்ம இப்ப வந்து கொடுக்கலாம். நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஏ டாட் டெக்ஸ்ட். அதோட டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த லூப் ஃபுல்லா. ஸோ ஜான்வரி ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கு. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்றேன். இது வந்துட்டு செலக்ட் டேக் இருக்கிற டிராப் டவுனுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க அவுட்புட்ல. ஸோ டோட்டல் 13 வந்துருச்சு. அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த ஆப்ஷன்ஸோட டெக்ஸ்ட் என்னங்க, மந்த் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப் டு டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. இது வந்துட்டு நம்ம செலக்ட் டேக் இருக்கிற டிராப் டவுனை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு செலக்ட் டேக் இருந்துச்சுன்னா நம்ம செலக்ட் கிளாஸ் வந்து செலினியம்ல இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். செலக்ட் பை வேல்யூ, இண்டெக்ஸ், விசிபிள் டெக்ஸ்ட். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அது ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் வேற எக்ஸ்பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் டேக் இல்லாதது நான் வேற எக்ஸ்பாத் இங்க வந்து எழுதுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த எக்ஸ்பாத் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க செலக்ட் டேக் இல்ல. ஸோ இந்த எக்ஸ்பாத் எடுத்துக்கிறேன். செலக்ட் டேக் இல்லாத எக்ஸ்பாத் வந்துட்டு இங்க எக்ஸ்பாத்ல வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வருங்க. இதை நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு எரர் வரும். எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆகும். இது வந்துட்டு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லலாம். ஸோ என்ன எரர் வந்து வரும்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் டேக் நேம் எக்ஸெப்ஷன். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் டேக் நேம் என்னங்க, செலக்ட் டேக் தான். ஆனா வந்துட்டு இங்க வந்து வேற டேக் நேம் இருக்கு இல்லையா, இன்புட் டேக் நேம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் டேக் நேம் எக்ஸெப்ஷன் வரும்.
ஸோ ஒரு ட்ராப் டவுன் வந்துட்டு நம்ம செலக்ட் ஆகி இருந்துச்சுன்னா, அந்த ட்ராப் டவுனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.